ஸ்டாலின் தலைமை இருக்கு கோரிக்கை நான் வைக்கல. இது இவர் மணிசங்கர் ஐயர் வச்சிருக்காரு. இது மகாராஷ்டிராவில் வச்சிருக்கிறான், உத்தரப்பிரதேசத்தில் வச்சிருக்கான், மத்திய பிரதேசத்தில் வச்சிருக்கான். எல்லாம் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாக்கணும், இவர் தளபதி தலைமை தாக்கணும்னு சொல்றாரு. ஆனா தளபதி எவ்வளவு பெருந்தன்மையா அவர் தான் முதல்ல சொன்னாரு, ராகுல் காந்தியை நான் பிரதமர் ஆக்குவேன். அந்த நன்றி உலகத்தில் நம்மளாம் அந்த நன்றி நம்ம நினைச்சு பார்க்கணும். யாருமே சொல்லல, இந்தியாவில் காங்கிரஸ் சொல்லல. ஆனா இந்தியாவுக்கு பிரதமராக நான் வந்து ராகுல் காந்தியை முன்மொழிகிறேன் அப்படின்னு சொன்னார். நன்றி எல்லா காங்கிரஸாக நினைச்சு பார்க்கணும். எல்லாருக்கும் பொருந்தோம். நான் தான் பொதுவா சொல்லிட்டேன். நேருவின் மகளே பிறகு நிலையான ஆட்சியை தருக்கு கலைஞர் சொன்னார். யார் சார் சொன்னாங்க? திமுக மாதிரி ஒரு நட்புக்கு, திமுக மாதிரி கூட்டணி மதிக்கிறது உலகத்தில் எந்த கட்சியும் கிடையாது. மாணிக்கத்தாவுக்கு செக் வைக்கதான் விருதுநகர் இல்ல, மாணிக்கத்தாவுக்கு செக் வைக்கதான் தேமுதிக வந்து குறிப்பாக வரவேற்கப்பட்டது. திமுக ஒரு பொருட்டா எடுத்துக்காதீங்க. மாணித்தாங்கன்னா ஒரு பொருட்டா எடுத்துக்கலாம். அதான் இவரே சொல்றாரு, வேணுகோபால் சொல்லிட்டாரு, செல்வ பிறந்தகை சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. மாணிக்கத்தாவு ஒரு பொருட்டே இல்ல, பொருட்டா எடுத்துக்கோனான்னு சொல்லிட்டு அவங்க கட்சியிலே சொல்றாங்க. நாங்க சொல்லல, அவங்க கட்சி அவனை என்ன பொறுப்புன்னு இருக்கிறாங்க. பொறுப்புன்னு சொன்னா நம்ம கேட்டுக்க வேண்டியதுதான். அவனை பொறுப்பிலேயே இல்லையே, அவங்க சொல்றதான பொறுப்பு எடுத்தது. பத்திரிகையில பேர் வரணுன்றதுக்காக ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க, அதனால நம்ம பொருட்டா எடுத்துக்க வேண்டியது. காங்கிரசாருக்கு நன்றி உணர்வு இருக்க வேண்டும் எனவும், மாணிக்கம் தாகூர் கருத்துக்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என அவரது கட்சியினரே தெரிவித்துவிட்டதாகவும் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்தோம்.